அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திருவடிகளுக்கு வந்தனம். கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே, தருநிழலே நிழல் கடிந்த கடியே, ஓடையிலே ஊறுகின்ற தேஞ்சுவை தண்ணீரே, தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, மென்காற்றின் விலை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, ஆடையிலே எனை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே, என் அலங்கள் அணிந்து மகிழ்ந்து அருளே என்று வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனை பார்த்து இவ்வாறு காதலித்து நேசித்து பாடுகின்றார்கள். மெய்யன்பர்களே, இந்த பாடலிலே வருகின்ற அந்த மெய்ப்பொருள் அனைத்தும் நமக்குள்ளே இருப்பது. குளிர் தருவாக இருக்கிறான் இறைவன். ஓடையில் ஓடுகின்ற அந்த தீஞ்சுவை தண்ணீராக இருக்கின்றான். மலரிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த மனம் போன்று நம் மனதிலே மணந்து கொண்டு இருக்கின்றான். மெல்லிய காற்றை போல நமக்குள்ளே அவன் உயிராக இருக்கின்றான். அவன் நம்முடைய தேகத்தை பாவித்து கொண்டு இந்த தேகத்திலேயே இறைவன் கலந்திருக்கின்றான் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இப்பாடலிலே சொல்லுகின்றார்கள். மெய்யன்பர்களே, இறைவன் எப்பொழுதும் தனிப்பட்டவன் அல்ல, அவன் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கின்றான் என்பதை பற்றி வள்ளல் பெருமான் தம்முடைய அருட்பாவிலே ஒவ்வொரு பாடலிலும் இறைவனுடைய பெருமைகளை பற்றி விளக்கியிருக்கின்றார்கள். என் அன்புக்கு உரிய மெய்ஞானிகளே, வள்ளல் பெருமானுடைய அந்த சன்மார்க்கத்தை பரப்புவது மாத்திரம் நம் வேலை அல்ல. சன்மார்க்கத்தை பரப்புவது முக்கியம்தான். ஆனாலும் அதை காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொருவரும் வள்ளல் பெருமான் கூறிய அனைத்து அந்த சன்மார்க்க நெறிகளையும் கடைபிடித்து நாம் முன்னேற வேண்டும். நாம் வள்ளல் பெருமானை வெளிப்படுத்துவதற்காக வள்ளல் பெருமான் நம்மை தோற்றுவிக்கவில்லை, இறைவன் நம்மை தோற்றுவிக்கவில்லை. சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் வளர்த்து கொள்வார். நாம் சன்மார்க்கத்தை வளர்த்துதான் வள்ளல் பெருமான் வளர வேண்டும் என்பது இல்லை. மெய்ஞானிகளே, வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கின்ற செய்திகள் அருட்பாவில் ஒவ்வொரு மனிதனும் அந்த சன்மார்க்க நெறியை உணர்ந்து முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் அருட்பாவை கொடுத்திருக்கிறார்களே தவிர, அருட்பாவை நாம் படித்துவிட்டு அந்த கொள்கைகளை நாம் முழுமையாக பின்பற்றாமல், அந்த கொள்கைகளிலே நாம் முழுமையாக நம்பிக்கை வைக்காமல், ஏதோ புகழுக்காக சன்மார்க்கத்தை பரப்புவதற்காக நாம் மேடைகளிலே ஏறி பேசுவது மாத்திரம் சன்மார்க்க கொள்கை அல்ல. சன்மார்க்க கொள்கை மக்களுக்காக நம் பெருமானார் கொடுத்தது. ஒவ்வொருவரும் அதை கடைபிடித்து அதை முன்னேற வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். அருட்பா வேறு, வள்ளல் பெருமான் வேறு என்று எண்ணக்கூடாது. வள்ளல் பெருமானுடைய வடிவம்தான் அருட்பா. ஒவ்வொரு வீட்டிலும் அருட்பா இருந்தால் வள்ளல் இருக்கிறார் என்பது பொருள். ஆகவே மெய்யன்பர்களே, சன்மார்க்கத்தை பரப்புவதை மாத்திரமே ஒரு லட்சியமாக வைக்காமல், அவர் கூறிய அந்த கருத்துக்களை, அந்த நெறிகளையெல்லாம் கைக்கொண்டு நாம் அனைவரும் அந்த சன்மார்க்க நெறியிலே பயணித்து அந்த இரவாத பேரின்ப நிலையை நாம் அடைய வேண்டும். நன்றி. வந்தனம்.